ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த ஃபேமிலி ஸ்டார். இந்த இயக்குனது பரசுராம், எழுத்தாளர் பரசுராம் வாசுவர்மா. அவங்களுக்கு தான் ரேட்டிங் கிரெடிட்ஸ் போகுது. இந்த நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா மிர்னால் தாக்கூர், விஜய் தேவரகொண்டா, விக்டோரியா கிரேஸ், அஹ், அஜய் கோஷ், அபிகல் ஸ்கோபி, ஜான் பிராவோ, கிஷோராஜ் வசீர், விக்டோரியா கிரேஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து சுந்தர் கோபின்ற ஒரு கீதா கோவிந்தத்தில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நடுத்தர ஃபேமிலியில், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க கோவர்த்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி காதல், அவங்க ஃபேமிலியில் இருக்க பிரச்சனை, அதுலேருந்து எப்படி மீள்றாரு, ஒரு காதல் வர பிரச்சனைகள்னு என்ற இது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி நடக்குதுன்னு தான் படத்தோட கதை. ஃபஸ்ட்டு வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமான ஒரு கேரக்டராக இருக்கார் கோவர்தன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணி, ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க, ரெண்டு அண்ணி பசங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அப்போ அந்த அண்ணியை வந்து ஒருத்தர் வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு ஒரு பணப்பிரச்சனையில். அப்போ அங்கே வந்து அங்கே போய் ஒரு ஃபைட் நடக்கும். வீட்டில் வந்த பெண்கள்லாம் வந்து அவங்க தான் எஜமானிங்க, அது மாதிரி ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. இன்னொரு இடத்துல வந்து அவங்க மாமா கிட்ட இது பண்ணுறதுக்காக ஒரு ஃபைட் ஒன்று வரும் அஜய் கோஷ் கிட்ட. அந்த ஃபைட்லாம் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. மியூசிக்கலாக பாட்டு 5 பாட்டு இருக்குது, அதில் ஒரு 3 பாட்டு சுமாராக இருந்துச்சு. ரீ ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா டமா டமா டமான்னு சவுண்டு, அதுக்கு அந்த படத்துக்கு வெறும் பீட்ஸாக போட்டு ஒரே இது பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சங்கோச்சமாக ரொம்ப தலைவலியாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து பிஹெச்டி தீசிஸ்க்கு வந்து அந்த பொண்ணு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து அந்த இவர் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கே வந்து சிஓவாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று மேட்ச் ஆகாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. படம் வந்து எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா நம்ப முடியாமல் ஓவர் ஹைப்பாக ரொம்ப இதுவாக இருந்தது. ஏற்கனவே விஜய் தேவரகொண்டா லைகரை பார்த்து வெறுத்து போன நம்மளுக்கு அவரோட ஃபேன்ஸு, அவருக்கு நல்ல ஃபேன்ஸ் இது இருந்தாலும் அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த குஷியை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப போர் அடிச்சுது. அது மாதிரி தான் இந்த படமும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போய் நம்ம பொறுமையை செவிச்சு ரொம்ப இது பண்ணிச்சு. ஸோ டைம் ரொம்ப முக்கியமாக இல்லைங்களா, அதனால் நீங்கள் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உஷாராக. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.